கத்தி கன்னுன்னு படத்துக்கு படம் ரத்தம் தெறிக்கிற தமிழ் சினிமா ட்ரெண்டுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்குற மெய்யழகன் மக்களை கவர்ந்தானா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது மெய்யழகன் திரை விமர்சனம். மெய்யழகன் காதலர்கள் மாறலாம், ஆனால் காதல் மாறாதுன்னு 96 படம் மூலம் நம்மளை காதலால் உருக வச்ச பிரேம்குமார் வாழ்க்கையில் சொந்த பந்தம் எவ்வளவு முக்கியம்னு நம்மளை பாசத்தால் கரைய வச்சிருக்கிற படம் தான் இந்த மெய்யழகன். சரி, படத்தோட கதை என்னன்னு சுருக்கமாக பார்த்துடலாம். தன்னோட டீனேஜில் ஒரு பிரச்சனையால் குடும்பத்தோட சென்னைக்கு போய் செட்டில் ஆகிடுற அரவிந்த் சாமி 22 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட சொந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. சொந்த பந்தங்களை அடியோடு வெறுக்கிற அரவிந்த் சாமி விருப்பமே இல்லாமல் அங்கே போகிறாரு. அந்த இடத்துல கார்த்தியை மீட் பண்ணுறாரு. கார்த்தி யார், அவரை சந்திச்சதுக்கு பின்னாடி அரவிந்த் சாமி லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஒரு ஃபைட்டு, ஒரு பாட்டு, அடுத்தது காமெடின்னு வழக்கமான டெம்ப்ளேட் படமாக இல்லாமல் வசனங்கள்லேயே கதையை நகர்த்தி ஒரு புதிய திரை அனுபவத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர். இது கிட்டத்தட்ட கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் சொல்லலாம். என்னடா பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சலிப்பு தட்டவும் சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை பெரும்பாலான இடங்களில் சாதுரியமாக கடக்க வச்சு ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காரு இயக்குனர் பிரேம்குமார். படத்தோட தலைப்பு கார்த்தி கதாபாத்திரத்தின் பேரில் இருந்தாலும் கூட கதை முழுக்க முழுக்க அரவிந்த் சாமியின் வாழ்க்கையை சுற்றி தான் பயணிக்குது. உறவுகள் மீதுள்ள வெறுப்புக்கு மத்தியில் 22 வருஷத்துக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு போகும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஏக்கம், யாருன்னே தெரியாத கார்த்திகிட்ட பழக தயக்கம் காட்டுறது, மேரேஜ் ரிசப்ஷனில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குற சீன், சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் கார்த்திக் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, ஃப்ரீ கிளைமேக்ஸில் ஸ்ரீதிவ்யா முகத்தை கூட பார்க்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் அழுகிற சீன், அப்புறம் கார்த்தி வீட்டை விட்டு போகும்போது அவருக்குள்ளே நடக்கிற பாச போராட்டம்னு லைஃப் டைம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிற அளவுக்கு அரவிந்த் சாமி சும்மா அமர்க்கலப்படுத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் எவ்வளோ வயசானாலும் மனசில் இன்னும் சிறு பிள்ளைகளை போல கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நபராக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு கார்த்தி. படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் என்ட்ரி கொடுத்தாலும் கூட அத்தான் அத்தான்னு ஆசையாக கூப்பிட்டு அரவிந்த் சாமி கிட்ட அன்பை பொழியிறது, எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமாக பழகிறது, போதையில் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு கொட்டுறது, பேசியே அரவிந்த் சாமியை மாற்றுறது, அவர் சாரி கேட்கும்போது அழுகிறது, ஜல்லிக்கட்டு காட்சிகளில் காட்டுற தோரணைன்னு கார்த்தி நிறைவான நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. முக்கிய கதாபாத்திரங்களான இவங்க 2 பேரோட கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்காங்களோ அதே அளவுக்கு மற்ற கதாபாத்திரங்களையும் ரொம்பவே அழகாக எழுதியிருக்காங்க. ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ், ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, இளவரசு, ஆண்டனி, கருணாகரன், ரேச்சல் ரெபேக்கா, ராஜ்குமார், அப்புறம் தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்கிறவங்கன்னு எல்லாருமே கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீனில் வந்தாலும் கூட மனசில் பதிகிற மாதிரி ரொம்பவே சூப்பரான நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்கிள், ஜல்லிக்கட்டு காளை, யானை, பாம்பு அப்படின்னு சாதாரண விஷயங்களை கூட ஒரு கதாபாத்திரமாக நம்மளை பார்க்க வச்சது இந்த டீமோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அரவிந்த் சாமி வேண்டாம்னு கொடுக்குற ஒரு விஷயம் கார்த்தியோட வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கணும், சொந்தங்களை அவங்க போக்கிலேயே ஏற்றுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் பேசியிருக்காங்க. படத்துக்கு இடையூறாக இல்லாத கதையின் போக்கிலேயே வர கோவிந்த் வசந்தாவோட பாடல்களும் எமோஷனல் காட்சிகளை உணர வைக்கும் பின்னணி இசையும் படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மென்மையான பசுமையான இந்த கதையை இன்னும் அழகாக படமாக்கி இருக்காரு ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் ஜெயராஜ். ஆர் கோவிந்தராஜோட எடிட்டிங்கும் பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கிற வசனமே கொஞ்சம் குறையாகவும் தெரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா வசனம் மூலமாக கதை சொன்னது நல்லா இருந்தாலும் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு சில இடங்களில் வந்து தோணுது. ஃபஸ்ட் ஹாப்லேயும் பேசிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஆனால் செகண்ட் ஹாப்பில் போதையில் பேசிகிட்டு இருக்காங்க போலன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தொய்வு இருக்குது. அது எல்லாத்தையும் கிளைமேக்ஸில் ஈடுகட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுலேயும் பேசிகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டு மேலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை விட அரவிந்த் சாமிக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னு கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அது பெரிய குறையாக வந்து தெரியல அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜல்லிக்கட்டு காட்சிகள்லாம் ரசிக்கும்படியே எடுத்திருக்காங்க. ஒரு பார்ட்டாக அதை அப்படியே முடிச்சிடுறாங்க. அதில் பெருசாக வந்து எதுவும் கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் சோழர்கள், ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுன்னு கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கார்த்தியோட நேச்சரை காட்டுறதுக்காக வச்சிருக்கிற காட்சிகள் அப்படின்னாலும் கூட
கதைக்கு கொஞ்சம் கூட தேவையில்லாதது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. மற்றபடி இந்த படத்தில் குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. சரி, மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பேசிகிட்டே இருக்கிற கிராமத்து கார்த்தியும் சொற்களில் கூட கஞ்சத்தனம் காட்டுற நகரத்து அரவிந்த் சாமியும் நம்மளை ஒரு அன்பு நிறைஞ்ச பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மெய்யழகனை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சொந்த பந்தங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.